ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மி C83 ஒரு 2 கலர் வேரியன்ட்ல ஒரு 5G நெட்வொர்க்கோட இந்த போன் அபிஷியல் ஃபிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. 3 பேஸ் வேரியன்ட் ஸ்டார்டிங் ரேஸே 13,500 rupeesக்கும், மிடில் வேரியன்ட் 14,500 rupeesக்கும் அண்ட் ஹையர் அண்ட் 17,500 rupees கோட் பண்ணிருக்காங்க. இந்த 13,500 rupeesக்கு கோட் பண்ணி இந்த மொபைல் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சூப்பரான நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல உங்களுக்கு பேக் சைட் டிசைன் அமைய போகுது. அண்ட் உங்களுக்கு 7000 mAh பேட்டரி இந்த செக்மெண்ட்ல உங்களுக்கு கொடுக்க போறாங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு MediaTek Dimensity 6300 SoC கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே இந்த SoC வச்சு 2025ல நிறைய போன்ஸ் ரியல்மி சேல பார்த்துட்டோம். இதே போன் இதே ப்ராசஸரோட வரப்போகுது இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு. அண்ட் இல்ல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, பைப்பா சார்ஜிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க, 144 hours டப்பர் ஸ்டேட் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. சாரி இருக்கட்டும், ஓகேவா? இதெல்லாம் பாக்குறதுக்கு சூப்பராகவே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த போன் ஒரு 13,500 ரூபா இல்ல ஒரு வேலை தெரியாம 17,500 ரூபாய் கொடுத்து இந்த போன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் டாப் நாச்சோட தான் வரப்போகுது. ஆம்லன் பேனல் எல்லாம் கிடையாது, HD+ டிஸ்பிளே தான். ஃபுல் HD டிஸ்பிளே கிடையாது, இங்க கிடையாது. இருந்தாலும் 144 ரெஃப்ரெஷ் வச்சு HD+ டிஸ்பிளேல வச்சு என்ன செய்ய அப்படின்னு ஒரு சில கேள்விகள் உருவாகும் இந்த போனை பார்க்கும் போது. இருந்தாலும் இந்த போன் LPDDR4X RAM இருந்தாலும் இங்க UFS 2.2 கூட கிடையாது, eMMC 5.1 தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் போது இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இன்னும் இருக்கு, இந்த ரியல்மி C83 யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேச போறோம். ஸோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோஷியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்ட் நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதான் ரியல்மி C83 பாக்ஸ். எப்பயும் போல ஒரு எல்லோ கலர் பாக்ஸ், முன்னாடி C83 கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ணோன்னே எல்லோ கலர் இன்செர்ட், அதுக்குள்ள யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ், நெக்ஸ்ட் மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு 15 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் பாக்ஸ் ஃபுல்லா அவ்வளவுதான். ரியல்மி C83 பிளிப்கார்ட்ல தான் அஃபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு 2 கலர் வேரியன்ட் லைவ்ல இருக்கு, 3 பேஸ் வேரியன்ட்ல லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட பேஸ் வேரியன்ட் 464GB வேரியன்ட் 13,500 ரூபா, மிடில் வேரியன்ட் 412GB வேரியன்ட் 14,500 ரூபா அண்ட் ஹையர் வேரியன்ட் 6GB RAM 120GB வேரியன்ட் 17,500 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் இந்த 4GB நெக்லெக்ட் பண்ணிட்டு 6GB போயிருங்க. இருந்தாலும் இந்த 6GBக்கு 17,500 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய போன்ஸ் இருக்கு, இந்த போன் தேவையில்லை. அப்ப இந்த போன் ஒரு என்னோட ரெக்கமெண்ட் இந்த 4/120GB வேரியன்ட் எடுங்க. ஒரு 14,500 ரூபாய். ஸ்டோரேஜ் அதிகமா வேணும் இல்ல, எனக்கு நார்மலான ஸ்டோரேஜே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க 13,500 என்னையா வளர்ற அப்படின்னு தான் கேக்குறீங்க. இந்த வளர்றதுக்கு காரணம் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஏன் இப்படி பேசுறேன்னு உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம பேசுவோம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன், பேக் சைட் 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் செட்டப் மாறி கொண்டு வந்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கேமரா தான், அது பக்கத்துல ஃபிளாஷ், ஒரு ஸ்ட்ரைட்டான கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்கு ஒரு சின்ன ஒரு கட் அவுட். பேக் சைடு நல்ல பிளாஸ்டிக்ல நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சஸ்ல 2 கலர் வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இங்க ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான். ஃப்ரண்ட்ல வாட்டர் டாப் நாச்சோட இங்க டிஸ்பிளே அமைஞ்சிருக்கு. இதோட வெயிட் 212 கிராமும், திக்னஸ் 8.4 mm திக்னஸும், ஒரு 7000 mAh பேட்டரியோட இந்த போன் அமைஞ்சிருக்கு. அப்ப கையில ஹோல்ட் பண்றதுக்கு நல்லா கன்வென்ட்டா அண்ட் ஓரளவுக்கு டீசென்டான வெயிட், டீசென்டான திக்னஸோட, பாக்குறதுக்கு நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸோட இந்த மொபைலோட டிசைன் அமைஞ்சிருக்கு. இந்த ரியல்மி C83 டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். மொபைலோட டிஸ்பிளே 6.8 inch, நல்ல ஒரு பிக்கரான டிஸ்பிளே. IPS LCD பேனல் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. பட் ஆனா 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு, 900 nits பிரைட்டரான ஒரு HD+ டிஸ்பிளே. அது ஒரு வாட்டர் டாப் நாச் தான். இங்க மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் இருந்தாலும் டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் இங்க மென்ஷன் பண்ணல. டிஸ்பிளே 144 ரெஃப்ரெஷ் ரேட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. உள்ளுக்குள்ள டிஸ்பிளே செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. ஆனா இந்த பிரைசிங்க்கு LCD டிஸ்பிளே வச்சு இந்த HD+ வச்சு எப்படி 144 ரெஃப்ரெஷ் நிஜமாவே கொடுத்துருப்பாங்களா இல்ல ஒரு மார்க்கெட்டிங்கா? ஸ்மூத்னஸ் நல்லா இருக்கு. அப்போ ஒரு 120Hz கொடுத்துருக்கலாம். ஆனா 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உண்மையா பொய்யா எனக்கு சுத்தமா தெரியல, ஓகேவா? இருந்தாலும் டிஸ்பிளே கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபிளா இந்த கான்ட்ராஸ்ட், விங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த மொபைலோட டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 212 கிராமும், திக்னஸ் 8.4 mm திக்னஸும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 15, அதுக்கு மேல ரியல்மி US 7.0 சப்போர்ட் இருக்கு. அண்ட் IP64 ரேட்டிங், மிலிட்டரி கேட் சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்காங்க. மெமரி கார்டு 2TB லிஸ்ட்னு பண்ணிக்கிறேன். LPDDR4X RAM, eMMC 5.1 ஸ்டோரேஜ் ஸ்பீடு இங்க இதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைல்ல சிங்கிள் ஸ்பீக்கர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு, திருப்பம் மாடு ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, சைன் மோட்டர் ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார். ஸோ இது மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் அந்த ஹார்ட்வேர் ஃபீலோட
இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இந்த மொபைல் பேட்டரி இன்னொரு மெயின் பிளஸ் பாயிண்டா இந்த போனுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா 7000 mAh பேட்டரி. ஆனா பேசிக்கான சார்ஜர் 15 வாட் சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க பைபாஸ் சார்ஜிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு சேஃப்டி மெஷர்மெண்ட் நிறைய இருக்கு இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. 7000 mAh பேட்டரி ஒரு மாடரேட் யூசருக்குலாம் 2 நாளுக்கு மேலேயுமே வருது. ஒரு ஹெவி யூசருக்குமே ஒரு நாளைக்கு மேலேயுமே நல்ல தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இந்த மொபைலோட பேட்டரி அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து நம்ம பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். ஒரு நார்மலான ஒரு மிட் ரேஞ்ச் இல்ல ஒரு பேசிக்கான கேமரா தான். லாவால கூட நல்லா கொடுக்குறான். ரியல்மி இப்படிதான் கொடுக்குறாங்க இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு. பிரைமரி சென்சார் 13 MP, செகண்டரி ஏஐ லென்ஸ், ஃப்ரண்ட்ல 5 MP அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. இங்க ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரால 720p தான் ரெசல்யூஷன் எடுக்க முடியும். இங்க ஹையஸ்டா 1080 30 frames செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். இங்க இஎஸ் கிடையாது, இங்க கேமராக்கு ஓஎஸ் கிடையாது. இது மாதிரி ஒரு சூழ்நிலை பேசிக்கான கேமரா தான். 13 MB டேலைட்ல மட்டும்தான் நல்லா பிஹேவ் பண்ணுது. அந்த இன்டோர் நைட்லாம் நாய்ஸஸ் நிறைய இருக்கு. செல்ஃபி கேமரா ரொம்ப ஆவரேஜா தான் இருக்கு. ஸோ ஒரு வீடியோ கால் அட்டன் பண்ண போறேன், ஒரு கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ண போறேன் அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு பெஸ்டா இருக்கும். இல்லைங்க நான் கேமராலாம் வெறித்தனமா எடுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த போன் உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்டோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு எப்பயும் போல வண்டியா நிறைய ஸ்டாக் வச்சிருக்கிற ஒரே ஒரு ப்ராசஸர் MediaTek Dimensity 6300. அது ரியல்மி தரப்புல அது இல்ல. இந்த பிபிகே ஃபேமிலியில எத்தனை லாரி ஸ்டாக் வச்சிருக்காங்கன்னு தெரியல. எது எடுத்தாலும் எந்த போன் எடுத்தாலும் ஒரு மிட் ரேஞ்ச் போல இந்த ப்ராசஸர் தான் வருது. மீதி பிராண்ட்ஸ்க்கு தான் கொடுக்கறதே இல்லை. எனக்கு எத்தனை லாரி ஸ்டாக் இருந்தாலும் சொல்லுங்க, நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி பிபிகே ஃபேமிலி, ஓப்போவா இருக்கட்டும், விவோவா இருக்கட்டும், இன்னைக்கு ரியல்மில இருக்கட்டும், எல்லா போன்லயும் இதே ப்ராசஸர் வந்த புதுசுல நல்லா ஹாஹாவோன்னு இருந்துச்சு. ஆனா இது கேட்டு அழுத்து போயிருச்சு. இருந்தாலும் இது ஒரு பெஸ்டான எஸ்ஓசி. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ணிக்க முடியும். மீடியமான கிராபிக்ஸ் வச்சு. இது வந்து ஒரு 6 மார்க்கெட்டிங் 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரை கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் டே டு டே சின்ன மல்டி டாஸ்கிங், அதாவது ஆப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் இதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ரியல்மி 7.0 சொல்லிக்கலாம். ஓவரால் இது மாதிரி ஒரு எஸ்ஓசி செக்மெண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைல் பொறுத்தளவு. மக்களே இந்த ரியல்மி C83 ஃபைன் கட்டத்துக்கு வந்துட்டோம். ஓகேவா? இந்த மொபைல் பொறுத்த 2 கலர் அவைலபிளா இருக்கு. 3 பேஸ் லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு 4GB RAM 2 கான்செப்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் டிஃபர் பண்ணி. அண்ட் 6GB RAM ஹையர் வேரியண்டா 17500 கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ரெக்கமெண்ட் இந்த 6/120GB 17500 எடுக்கிறதுக்கு நீங்க மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் இன்னும் நல்ல ஸ்பெக்ஸோட இருக்கு. அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அப்ப இந்த 6GB RAM எடுக்க வேண்டாம். அப்ப 4GB 2 டைப் கொடுத்திருக்காங்க ஸ்டோரேஜ் டிஃபர் பண்ணி. அப்ப இந்த போன் பாத்தீங்கன்னா ஒரு மாடரேட்டான ஒரு போன், அதாவது மாடரேட் யூசருக்கான ஒரு போன். அப்போ ஒரு 17500 இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த போன் நம்ம எடுக்கணும் அவசியம் கிடையாது. அப்ப மிட் ரேஞ்ச், அதாவது டே டு லைஃப்ல ஒரு காலையில இருந்துச்சு ஒரு கீபேட் போன ஒரு ஸ்மார்ட் போன் அப்டேட் பண்றாங்க. என்னென்ன பண்ணுவாங்க? வாட்ஸ்அப் சேட்டிங், ஒரு வீடியோ கால் அட்டன் பண்றது, நிறைய சோசியல் மீடியாஸ் பாக்குறது, இந்த ஷார்ட்ஸ் அப்லோட் டவுன்லோட் இது மாதிரி விஷயங்களுக்கும் அண்ட் சின்ன மினிமலான எம்பி கேம்ஸ் பிளே பண்றதுக்கு அவங்களுக்கு அதுதான் தெரியும். அப்படி உள்ள சூழ்நிலைக்கு இந்த போன் சூப்பராகவே இருக்கும். அது 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்களா? அப்படி இருக்கும் போது ஒரு மாடரேட் யூசர்கள் 2 நாளுக்கு மேலுமே சூப்பரா தாக்கு பிடிக்குது. ஆனா சார்ஜ் பண்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலாது. ஆனா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஓகேவா? இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல உருவான போன் தான் இது. அது இந்த வாட்டர் டாப் நாட்ச் இருந்தா என்ன, பஞ்சுகோலா இருந்தாலும் இந்த போன் டிஸ்பிளே நல்லாவே ஸ்மூத்தரா இருக்கு. 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ஆனா அது உண்மையிலே இருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏன்னா இங்க HD+ டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கான். அப்படி உள்ள சூழ்நிலை இந்த போன் இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்லாம் நம்ம இங்க பேச வரப்போறது கிடையாது. அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் இந்த 2வது நிமிஷம் 3வது நிமிஷத்தெல்லாம் கொஞ்சம் வளரி இருப்பேன்னு நானே சொல்லுவேன். ஏன்னா இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா, ஏன்னா இந்த போனே இப்படிதான் அமைஞ்சிருக்கு. ஓகேவா? வாட்டர் டாப் நாட்ச் இருக்கு. அப்ப ஒரு மிட் ரேஞ்சான ஒரு 4GB RAM தான் இருக்கு. அப்ப இந்த போன் யாருக்கு செட் ஆகும்? கேமரா படுத்து எடுக்கிறவனுக்குலாம் இந்த போன் செட் ஆகாது. இல்ல நார்மலா எடுக்கிறவனுக்கும் செட் ஆகாது. பெரிய கேமிங் பிளே பண்றவனுக்கும் செட் ஆகாது. அப்ப ஒரு செகண்டரி போன் வேணும், வீட்டுக்கு பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்றதுக்கு ஒரு போன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சாய்ஸ். ரியல்மி C83 இப்படிதான் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இவங்க லான்ச் பண்றாங்க. ரியல்மி ஒரு சில அங்கங்க பொட்டு வைக்காம இது மாதிரி இல்ல, இது மாதிரி தான் போனும் வருது. இன்னைக்கு ஓப்போவை எடுத்துக்கோங்க, விவோவை எடுத்துக்கோங்க, இவங்களோட பிபிகே ஃபேமிலில இந்த ரியல்மியை எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இது மாதிரி ஒரு செக்மெண்ட்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரியல்மி C83 5G அப்படிதான் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த போன் யாருக்கு செட் ஆகும்னு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுறோம். இதுல டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.